கூகுள் நிறுவனத்தை உருவாக்கி உலகத்தையே இணையத்தின் பக்கம் திருப்பிய லாரி பேஜ் அவங்களோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி எலான் மாஸ்க் தான் இன்றைக்கி வேர்ல்டோடைய டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் லாரி பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இவர் 1973 பிறந்திருக்காரு. அமெரிக்காவில் மிச்சிகன் மாநிலத்தில் பிறந்திருக்காரு. இவங்களுடைய பெற்றோர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா கணினி அறிவியல் பேராசிரியர்கள் தான். மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை படிப்பை முடிச்சிருக்காரு. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை PhD பட்டம் வாங்கியிருக்காரு. செர்ஜி பிரின் அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காரு இளமை காலத்தில். இருவரும் இணைஞ்சு தான் இணையதளங்களை வரிசைப்படுத்தும் ரேங்கிங் சிஸ்டத்தெலாம் உருவாக்கியிருக்காங்க. 1998 இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கூகுள் நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. கூகுளுக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் பேக்ரப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம்தான் கூகுள்னு மாற்றிருக்காங்க. கூகுள் தான் இப்போ எல்லாருமே பயன்படுத்தி இணையதளங்களை தேடுறதுக்கு இந்த தேடுதல் பொறியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சர்ச் இன்ஜின்னு சொல்லுவோம். இவர் 2 முறை கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக பணியாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய சாதனையாளர்னு சொல்லலாம். இவர் பல கோடிகளை இந்த கூகுள் நிறுவனத்தின் வாயிலாக சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா $150 பில்லியன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உலக பணக்காரர்கள் வரிசையில் 10 பேர் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேர் பட்டியலில் கண்டிப்பாக இவருடைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் நிறுவனத்தோடைய வழியாகவும் இன்னும் பல நிறுவனங்களை நடத்தி மிக கோடிக்கணக்கான அளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட லாரி பேஜோடைய ஜாதகமும் பார்த்திங்கன்னா கடகலக்கணம் தான் காட்டப்பட்டிருக்கு. பல பேருடைய ஜாதகத்தில் பார்க்குறோம் கடகலக்கணம் தான் பார்த்துருக்கோம். இப்போ ரோஹித் சர்மா ஜாதகம் கூட பார்த்தோம், அதுவும் கடகலக்கணம் தான். இந்த கடகலக்கணத்தோடைய அதிபதி அதாவது சந்திரன், அவர் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் ராகுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. இது ஒரு வித்தியாசமான அமைவு தான். இந்த ஜாதகத்தில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் அதாவது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. அதே இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. இது ஒரு நீச்சபங்க ராஜயோகம் போன்ற ஒரு அமைப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா புதன் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சு மீனராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்காரு. இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் இணைஞ்சு அமர்ந்திருப்பது ஒரு தோஷம் போன்ற அமைப்பை காட்டுவது அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு வித்தியாசமான அமைப்புன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு, இங்கே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. செவ்வாய் உச்சம் பெறுகிறார் மகரத்தில். குருவும் செவ்வாயும் இணைஞ்சு அமர்ந்திருப்பது குருமங்கள யோகத்தை உருவாக்குது. சமூகத்து நல்ல அந்தஸ்தையும் வாழ்க்கை துணையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதெல்லாம் அதிகாரமிக்க பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் இவர் மிகப்பெரிய நிறுவனத்துடைய ஃபவுண்டராக சிஇஓவாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டில் கும்பத்தில் புதன் அமர்ந்திருக்காரு. இது ஆராய்ச்சி அறிவு மற்றும் எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீடு மீனராசியில் சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இது பாக்கியஸ்தானம். இந்த சுக்கரன் உச்சம் பெறுறாரு. சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சு அமர்ந்திருப்பதனால கலைகளில் ஆர்வம், ஆன்மீக பயணம் போன்ற மற்றும் தந்தையிடமிருந்து லாபம் போன்றவற்றை பெற உதவி செய்யும் சொல்லலாம். நம்ம அந்த பாக்கியஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதோடைய அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருப்பது தொழிலின் வெற்றியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருப்பாது. லாபஸ்தானம் அதாவது ரிஷபராசியில் இது மெதுவான ஆனால் நிலையான வருமானத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் வீடு, இதில் பார்த்திங்கன்னா கேது அமர்ந்திருக்காது.
இது ஆன்மீக நாட்டத்தையும் வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கக்கூடிய இடம், குறிக்கக்கூடிய அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான ஜாதகம்தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி குருவும் செவ்வாயும் இணைஞ்சு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றுக்காரு. அதோடு சேர்ந்து குரு நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அதனாலேயே நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகுதுன்னு சொல்லலாம். கடுமையான உழைப்புக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி தனுசு ராசியில் இருக்கிறதும் இந்த லக்னத்துக்குரிய குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதும் ஒரு மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான முறையில் இந்த லக்னம் சிறப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா லக்னம் லக்னாதிபதி மிகச்சிறப்பாக அமையணும். இல்லை லக்னாதிபதிக்கான பதிலாக குரு லக்னத்தை காக்கும் முயற்சி ஈடுபடுவாங்க. அப்படித்தான் இந்த செலிப்ரிட்டிஸோட ஜாதகம் அமையுது. அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னாதிபதிக்கு பதிலாக குருவோடைய அமைவு மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்ததுன்னு அப்படின்னு சொன்னால் கஜகேசரி யோகம் போன்ற யோகம் அமைவும். லக்னாதிபதி சந்திரன் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலையும் குரு 7ஆம் இடத்துலையும். அப்போ சந்திரனுக்கு அடுத்த நிலையில் குரு இருப்பதனால கூட சந்திரனும் குருவும் அருகருகே அமைந்த காரணத்தினால கூட அது ஒரு கஜகேசரி யோகம் போன்ற ஒரு யோக பலனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைவு கூட ஒரு சிறப்பான அமைவு தான் சொல்லணும். ஏன்னா குரு கேந்திரத்தில் தான் இருக்கார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சந்திரனும் குருவும் அருகருகே அமைஞ்சிருக்காங்க. சந்திரன் 6ஆம் வீட்லேயும் குரு 7ஆம் வீட்லேயும். ஆனால் கண்டிப்பாக குருவோடைய பார்வை பலம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி லக்னத்தை பார்க்குறாரு. அது மாதிரி 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானம் சிறப்படையும், லக்னம் சிறப்படையும், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லலாம். இவை அனைத்துமே சிறப்படைவதனால தான் இந்த வாழ்க்கை ஒன்றா லக்னாதிபதி காப்பாற்றணும், இல்லை குரு காப்பாற்றணும். இந்த ஜாதகத்தை குரு காப்பாற்றுறாரு. அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா மகர செவ்வாயோடு சேர்ந்து. அதனால தான் ஜாதகம் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சு ஒரு சிறப்பான ஒரு யோக பலனை தராங்க அப்படின்னு சொல்லணும். மிகச்சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.